கொஞ்சம் பயந்தாங்க. எங்கே இல்லை சார் ரைட்ஸ் கட்டு வரோன்ட்டு. என்ன சார் இப்படிலாம் எல்லாம் பயப்படுறாங்களே சார், ஸ்டேஜில் பாட்டு பிறகு பயப்படுறாங்களே சார்ன்ட்டு. சிறுமி அவர்கள் பாட்டு பாடினாங்க, மதுரை மறிக்குழந்து வாசம். அதுக்காக கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. அங்கே மியூசிக் அது சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியும், கொஞ்சம் பயந்தாங்க. எங்கே இல்லை சார் ரைட்ஸ் கட்டு வரோன்ட்டு. ஏன்னா கரோக்கிலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த நான் ஒரு பேட்டில் கேட்டேன், என்ன சார் இப்படிலாம் எல்லாம் பயப்படுறாங்களே சார், ஸ்டேஜில் பாட்டு பிறகு பயப்படுறாங்களே சார்ன்ட்டு. தெளிவாக விளக்கிட்டார். அதெல்லாம் இல்லை, பைசா வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு பிஸ்னஸாக பண்ணுறாங்கல்ல, யாரும் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் எங்கள் சாங்கை பாடி பெருமை பெறப்பட்டு நான் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதனால நீங்க கரைக்குள்ள போறதுக்கு பயப்படாதீங்க பிரதர், சிக்கல் வராது. இளையராஜா தாராள மனுஷன் அவர் பாட்டு சம்பாதிச்சிங்கன்னா கொடுக்கணும், அது நியாயம் தானே. நீங்க அவர் பாட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கு அவங்க பாட்டு போடுறாரு, அவர் பாட்டை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது கொடுத்து ஆகணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கோயில் திருவிழா கோயில் ஃபங்க்ஷன்ல போறதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது நீங்க அதானே சொல்லிட்டு அது மாதிரி இவர் பாட்டும் அப்படிதான். இவர் பாட்டு நீங்க கரைக்குள்ள போனா கேட்க மாட்டாரு, அவரோட ஒரு நல்லவர். நீங்க ஒரு சாங் வச்சு பிசினஸ் பண்ணா கூட பொங்கடா சம்பாதிச்சுங்கடா விட்டுருவாரு. அதனால கங்கைமரன் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளிப்படையா பேசுறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த கேள்வி கேட்காதீங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் போவா. சிலர் போய் பேட்டி கேட்பாங்க, மக்கள்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்வி தேவையில்லைம்பாங்க. அப்போ எதுக்கு தான் மைக் நிற்கிறிய மைக்கு முன்னாடி? எங்கள் கங்கைமரன் சேட்டை நீ என்ன வேணாலும் கேளுங்க, டப்பு 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 டப்பு. எப்படி சுச்சுவேஷன் கேட்டோன்னா டியூன் வருதோ அது மாதிரி பதில் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்கே கள்ளம் கபடம் இல்லை, பயம் இல்லை, உண்மையை சொல்றதுக்கு தயக்கம் வராது. சரியான மனிதர்களுக்கு பொய்ய சொல்றவன் தான் யோசிச்சு சொல்லுவான், உண்மையை சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான். இது சொல்றது இல்லாம உண்மை, இங்க மறைவு எதுவுமே இல்லை. மக்களோட மக்களா மக்களை நேசிச்சு வாழ்ற ஒரு மகா கலைஞன். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பாட்டு, அலைகள் ஓய்வுள்ள படத்துல, வாடி என் கப்ப கிழங்கு எங்க அக்கா பத்த முக்கா துட்டே வாடி என் கப்ப கிழங்கு. நான் அப்ப நினைச்சேன் அது பாட்டு எழுதுனது யாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தேன், ஐயா தான். என்னடா ஒரு மனுஷன் கப்ப கிழங்கு எங்க அக்கா பத்த முக்கா துட்டு, முழு துட்டு இல்ல முக்கா துட்டுன்னு என்ன, அப்பதான் பருவம் அடைஞ்சிருக்கான். முழு துட்டுனா கல்யாணம் ஆகியிருக்கும், அதுங்க அக்கா பத்த முக்கா துட்டுன்னு அப்பதான் தாவணி போட்டிருக்கு, நம்ம புடவைக்கு மாறல. விளக்கம் கேட்டேன் என்ன சார் முக்கா துட்டு என்ன சார்னா, அப்ப புடவை போட்டா தான் முழுசு, தாவணி போட்டா முக்கா துட்டுனாப்ல. இந்த மாதிரி நிறைய இலக்கிய விளக்கம்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கணும் தனியா. அப்ப நான் இந்த மாதிரி பாட்டு தான் எழுதுவாரு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நடந்த பாட்டு, உன்னை இல்ல வயசான நினைச்சுருவாங்க நீ, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூவெடுத்து. என்ன பாட்டு, என்ன அது, அந்த பாட்டை எழுதுனது இவருதான், நம்பணும். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் எங்க, அப்புறம் அவர் கோச்சுக்குவாரு, நான் நல்லா பாடணும் அதுக்கு எடுக்கலன்ட்டு அந்த பொண்ணு கோச்சுக்கும், இதோட நிறுத்திக்குவோம். அந்த பாட்டை எழுதுனவர் இவர் தான். அப்புறம் தர்மதுரையில் அது யாருக்கும் எழுதலாம். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு எழுதலாம், சங்கர் கணேஷ்க்கு போய் எழுதலாம், இவருக்கு பேர் மியூசிக்லேயே எழுதலாம். இளையராஜா மியூசிக்கில் இவர் எழுதுறாரு அண்ணன் என்ன தம்பி என்னடான்ட்டு. அந்த கட்சி யாருக்கா வருமா? அவர் டியூன் போட்டாரு, தந்தன்ன தந்தன்ன வேற வேற மாதிரி போட வேண்டியது, ஏதோ கோபம் இருந்திருக்கு அவருக்கு, அண்ணன் மேலே கோபம் வந்துருக்கு, அதை போட்டாரு. அவரும்பாங்க ஓகே பண்ணிட்டாரு, அதையும் அவருக்கு இவர் மேலே கோபம் வந்துருக்கு. அண்ணன் என்னடா ஓகே, தம்பி என்னடா அவருக்கு, மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோவத்தை பாட்டில் தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுனவர் தான் எங்க கங்கைமரன் சார். எனக்கு அவரை கவிஞரை ரொம்ப பிடிக்கும். ஒரு இலக்கியம் தரம் வாய்ந்த நிறைய பாடலாம் எழுதியிருக்கிறாரு. இவர் தொட்டு வெற்றி அடையாத துறையே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக சொல்றேன், ஒரு உண்மையை எல்லாரும் ஒத்துக்கணும். அதான் உண்மை, ஒத்துக்கிறது இல்லை, உண்மை தான். இது வரைக்கும் ஒரு படத்தோட வசூல வேற எந்த படமும் முறியடிக்கவே இல்லை கரகாட்டக்காரன். சும்மா ஒரு ஒரு ரெண்டு தேட்டரில் 200 நாள் 300 நாள் ஓட்டுறதுலாம்
அது எங்கேயோ நம்ம பேருக்காக ஓட்டுறது. உண்மையிலேயே ஒரு வருஷம் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரே படம் கரகாட்டக்காரன். ஒரு தேட்டரில் பல தேட்டர் பணமாக கொட்டுச்சு. அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு படம் வரல. அப்படி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த மிகப்பெரிய இயக்குனர், சாதனையான இயக்குனர் தான் கங்கை அமரன் சார்.